திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த 3 நாட்களாக வருகிற 6 நாட்களும் நாம் வெறும் திரு எம்பாவை, அதாவது 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டுள்ளதால் திரு எம்பாவை மட்டும் பாராயணம் செய்ய வருகிறோம். தாம்பரம் சிவனாக்கம் அருளர் செய்ய அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி வழிநடத்தும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. அடியார்கள் கூப்பிட்டாலே எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரியா? தனித்தனியா பேர்லாம் சொல்ல வேண்டாயா? சித்தம்பலம் பெருமா நடத்துறாரு. அதான் நம்ம ஒரு கருவி. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவம்பாவை திருவிழா ஆனதுனால மணிவாசகரை போற்றி திருவம்பா பாடுது. மணிவாசகரை பற்றிய பாட்டு நான் வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கேன். கடல் நிற வண்ணன் கண்ணொன்று இடந்து மறை சிலம்பரற்றும் மலரடி கணிய பருதி கொடுத்த சுருதி நாயகற்கு முடி விளக்கெரித்தும் கடிமலர் கோதை சுரிகுழல் கருங்க துணைவியை அளித்தும் அருமகள் பூங்கருமயிருதவியும் நென்முளை வாரி இன்னமுதருத்தியும் கோவணனேதனை நிறுத்து கொடுத்தும் அகப்படு மீனொன்று அவர் கனவிடுத்தும் பூட்டி அறிவாள் ஊட்டி அறிந்தும் தலையிடை ஒலிக்கும் சிலையிடை மோதியும் மொய் மலர் கோதை கைமல துணித்தும் தந்தையை தடிந்தும் மைந்தனை கொன்றும் குற்றம் செய்த சுற்றம் களைந்தும் பூக்கொழு மாதர் மூக்கினை அறிந்தும் இளமுலை மாதர் வளமை துறந்தும் பண்டை ஒரு சிலர் தொண்டர் ஆயினர் செங்கண்மால் தடக்கையில் சங்கம் நாண முட்டாள் தாமரை முறுக்கவிழ் மலர் மேல் வலம்புரி கிடக்கும் வாத உரன்ப பாடும் பணி நீ கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் வெண்புகழ் முடிமிசை மண் போரை சுமந்தும் நீற்றெழின் மேனியில் மாற்றடிபட்டும் நின்னை தொண்டன் என்ன கொண்டனன் இருக்கும் அடக்கல் அரக்க நெடுப்ப முலை பொரு வரை ஒரு மைம்பின் மலை மகள் தழுவ மணமகிழ்வோனே. இந்த 4 நான்மணிமலை என்ற நூல்ல துரைமங்கலம் சிவப்பிரகாசர் மணிவாசருடைய பெருமையை சொல்லுகிற போது பரியபுராணத்த நாயன்மார்லாம் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் பட்டியலிட்டு அந்த மாதிரி அப்படியெல்லாம் அவர்கள் வருந்தி பெற்ற அந்த இறையருளை மணிவாசக பெருமான் பாட்டு மூலமாகவே பெற்றார். ஆனால் அவருடைய பாட்டை கேட்கறதுக்காகவே பெருமான் இது பண்ண கஷ்டப்பட்டாராம், துன்பப்பட்டாராம். என்னென்ன மாதிரி பட்டாரு? பாதவூரன்ப பாடும் பணினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் மதுரையில நரியை பரியாக்கினார். அப்புறம் வெண்புகழ் முடிமிசை மண்பொறை சுமந்தும் வைகையாத்தங்கரில
மண்ணு சுமந்தார் நீற்றடின் மேனியில் மாற்றடிபட்டும் பாண்டியனுக்கு பெரம்பால பெரம்படிப்பட்டார். அப்படி அந்த மாதிரி பட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டனன் மணிவாசக பெருமானை அவர் தொண்டனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிற அந்த மணிவாசக துதி. வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்போ யாராவது மணிவாசகரை பத்தி ஏன்னா பாட்டுக்கா யாராவது ஒருத்தர் சொல்லலாம், அப்புறம் நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம். யார் வரிசையா கூப்பிடுங்க. லைன்ல இருக்காங்க நடராஜையா? இருக்காங்க. பட்டமலம்மா இருக்கீங்களா? சிவபெருமான் சிவ மாணிக்கவாச துதி யாருன்னா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? முதல் பாட்டு சொல்ல தொல்லை இரும்பிறவி சொல்லலாம். சரிங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோர் எம்கோன் தில்லை திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோர் எம்போன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி ஐயா. முதல் பாட்டு ஆதியும் அந்தமும். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நடராஜா நல்ல அருமையா தாளம் போட்டு பாடினாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம அந்த நெட்டை கூடல் நிகழ்ச்சி செய்தோம். இந்த நெட்டை கூடல் நிகழ்ச்சி இந்த பாட்டுல இருக்குது. வெறும் நெட்டை மட்டும் இல்லை, இதுல சைவ நன்னெறி ஆண்மையாகிய 4 வகை நெறி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்ற 4 செயலும் மணிவாசக பெருமான் இந்த முதல் பாடலே அமைத்திருக்கிறார். ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். பெருமானுடைய புகழை நாம் பாடுவதை கேட்க வேண்டும். அதான் முதல் செய்கை, அது கேட்டல். ரெண்டாவது வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ. அப்போ அந்த மாதே வளருதியோ என்ற சொல் சிந்தித்தலுக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். கேட்டல், சிந்தித்தல். அப்புறம் வன் செவியோ நென் செவிதான். இது கேட்கலாமா வேணாமான்னு யோசனையில உட்காந்துருந்தா அந்த யோசனை தான் அந்த தெளிவு பெறுவதற்கு அடையாளம். யோசிச்சா தெளிவு வரும். அதனால தெளிதல் என்று சொல்லுவார்கள். வன் செவியோ நென் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. விம்மி விம்மி மெய் மறத்தல் தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. ஆக கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்ற 4 வகை செயலையும் இந்த முதல் பாடலிலேயே மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார் என்று பொருள் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பார். ஆனால் நெட்டை கூடல் அவசியத்தை நம்ம முதல் பாட்டிலேயே புரிஞ்சுக்கலாம். திருவம்பாவையில். அற்புதம். நன்றிங்க ஐயா. அடியன் பாடிடுறேன் ஐயா. பாருங்கம்மா. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதாராமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர்
சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாமாறேலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. அன்புதான் சிவம்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு என்ற சொல்ல நேசம் என்றாலே சொல்லி காட்டுவார்கள். நேசமும் வைத்தனையோ. காலங்காத்தால வந்து எது மேல நேசம் வைக்கிற? சிவன் மேல நேசம் வைக்கிறியா, இல்ல உன்னோட படுக்கையின் மேலே நேசம் வைக்கிறாயா? இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ, அல்ல பரஞ்சோதிக்கு வைத்தனையோ? பாசம் பரஞ்சோதிக்கு வைத்தாய் இராப்பகலாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ. இந்த நேசமாகிய அன்பு அந்த அமளியின் மேலே இருக்கிறதா, இல்ல பரஞ்சோதியின் மேலே இருக்கிறதா என்று வினாவுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முத்தன்ன வெண்ணகையாய். சிவாய நமய்யா. மூணாவது பாட்டியா பாடுமா லலிதாமா? சிவாய எல்லாம் நம. அடியார்கள் அவங்களே வந்து பாடுங்க, கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்படி லைனா வாங்க. சரியா? இல்ல ஒரே நேரத்துல எல்லாரும் வந்து போற கன்ஃபியூஸ் ஆட போகுதுன்றதுக்காக தான் இல்ல, நான் நம்ம அடியார்லாம் ரொம்ப நாகரிகமானவங்க ஐயா. ஒருத்தர் மைக் எடுத்தாங்க, இன்னொருத்தர் மைக் எடுக்க மாட்டாங்க. அட் டைம்ல வருவாங்க. ஒருத்தர் பாடினாங்கன்னா அப்படியே லைனா வருவாங்க. இல்ல போட்டி வந்துட்டு நீயா நான் போட்டு அப்படி என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடலாம் சொல்லிடக்கூடாதுன்றது தான், வேற ஒண்ணு. வருவாங்க, அதனால ரொம்ப வந்து நாகரிகமானவங்க ஐயா. பண்பட்டவங்க போதோட தான் நீர் வராங்க. சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். நன்றி. வாழ்க ஆமா, வாழ்க. வரிசையா வருவாங்க. நம்ம கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நன்றிங்க ஐயா. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழையடியேர் பாங்குடையேர் புத்தடியும் புண்மை தீர்த்தே ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மரியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். எதை தித்திக்க பேசுதல்? பெருமானுடைய புகழை பேசுதல். எப்படி பேசுதல்? அத்தன் ஆனந்தன் அமுதனென்று அள்ளூரி தித்திக்க பேசுதல். பெருமானை அத்தன் என்றும் ஆனந்தன் என்றும் அமுதன் என்றும் தித்திக்க பேசுதல். வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு ஒன்னை மீட் பண்ணுங்க. ரயில்வேக்காரமா இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி கன்ஃபியூசிங் வரும். அதனால யாராவது ஒருத்தர் நெறிப்படுத்த ஒருத்தர் இருந்தாதான் அது சரியா வரும்னு தான். இப்ப ராஜா இல்ல, நம்ம இந்த தேவையா இல்ல, அதனால ஒரு பொங்கல் வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்ப நம்ம சாம்பு செய்ய வருவாங்க. கண்டிப்பா நெறிப்படுத்த ஒரு ஆள் கூட இருந்தாதான் சரியா வரும். கண்டிப்பா. ரயில்வேக்காரமா இருக்கீங்களா? ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியான் வெளியே பூ பறிக்க வந்திருக்குங்க ஐயா. வீட்டுக்கு போயிட்டு பாடுறாங்க ஐயா. வேற யாராவது பாட சொல்லுங்க. சரி. இல்ல நான் கூப்பிடுறது இல்ல, ரன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். சரி, ஓகே. வாங்க காந்திமதி வாங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்களா? நான் இந்த அவ்வளவுதாங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறேங்க ஐயா. அவ்வளவுதான் வந்துட்டேன். சரி. வாங்க. காந்திமதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கொல்லி தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லோம்கும் அவ்வளவும் கண்ணை தூவின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து என்னை குறையில் துயிலேலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காலையில வந்து எண்ணுதல். எதை எண்ணுதல்? எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறாங்கன்னா 1 2 3 4ன்னு எண்ணுறது. இன்னொரு எண்ணுதல், காலையில எழுந்து பெருமானை எண்ணுதல். அதான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து மாலரியா நான்முகனும். வாங்க போரூர் செண்பகவல்லி அம்மா.
ஐயா நான் பாடிட்டேன் ஐயா. ஓ, பாடிட்டீங்களா? தாமோதரன் ஐயா அவங்க. இது பாட்டு நான் பாடினேன். நன்றிம்மா, நன்றிம்மா. ஆயிரம் திருச்சிற்றம்பலம். ஐயா மாலரியா நாம கூட தானே? ஆமா, 5வது பாட்டு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மாலரியா நான் முகனும் காணாமல இணை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பால்வொரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய் சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை நோக்கி சிவனே சிவனே என்று ஓலமிடுதல். நாம் ஓலமிடுவதா இல்லை பெருமான் நம்மை நோக்கி ஓலமிடுவதா என்று சொன்னால், நாம் ஓலமிட்டா நான் என்ற ஆணவம் வரும். ஆனால் பெருமானிடத்திலே அடிபடிந்தால் பெருமான் நம்மை நோக்கி ஓலமிடுவான். இயற்பகை மணிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்த தீரனே ஓலம் ஓலம்னு பெருமான் நம்மை நோக்கி ஓலமிட்டால் நமக்கு தானே வந்து எனது உள்ளம் புகுதல் அமையும். வாழ்க வாழ்க. அது அடுத்த பாட்டு. மானேனின் அண்ணலை. பாடிட்டீங்களா? சித்ராமா பாடுறீங்களா? பாடுங்கம்மா, பாடுங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்கய்யா. மாணிக்கவாசவருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மானேனினென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர் கொன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமிமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவனே சிவனே என்று நாம் ஓலமிட்டால் அது புறப்பூசை. பெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் என்று அவன் வந்து என் உள்ளே புகுந்தால் அது அகப்பூசை. வாழ்க வாழ்க. அந்த அகப்பூசை தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. அன்னே இவையும். அம்மா லலிதாம்மா, லலிதாம்மா, லலிதா லோகநாதன் அவங்க பாட்டுக்காக படிக்கலாமா? சரி பாடுங்கம்மா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உனக்கு அறியான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னா முன்னம் தீசேல் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதுன்றெல்லாமும் சொன்னோம் கேள் செவ்வேராய் இன்னும் துயிலிதியோ மண்ணெஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் வண்ணெஞ்ச பேதையற்போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இங்க சின்னங்கள் என்பது கைலாய வாத்தியம். அடியார்கள் வாசிக்கிற கைலாய வாத்தியம். அந்த அந்த கைலாய வாத்தியம் வாசிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க? சிவன் என்று வாய் திறத்தல். எப்படி சிவன் என்று வாய் திறத்தல்? தென்னா என்றும் என்னா என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாடுடைய சிவன்
எந்நாட்டவர்க்கும் இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான் என்பதை அந்த கைலாய வாத்தியம் மூலமா வாசித்து காட்டுவார்கள். ஆனா அவங்க ஆரம்பிக்கும் போதே அந்த தென்னாடைய சனியை பற்றி தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்க தென்னா என்னா என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அம்மா பட்டமாமா கோழி சிலம்ப பட்டமாமா அம்மா நான் பாடுறேன். சொக்கமா இருக்கிறாங்க போல. சரி பாடுங்கம்மா. சிவாய நம்மம்மா லலிதா லாபநாதம் நான் பாடிட்டேம்மா. சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். சரி சரி. சொக்கம்மா பாட்டமா இப்ப பிஸியா சமையல்ல இருப்பாங்க. வீட்டுக்கு போனா காலையில தோசை சுட்டு கொடுப்பாங்க, சாப்பிடலாம். தோசை ரெடியா? இருங்க இருங்க, படிக்கிறையா ராஜா ராணி அடுத்தது படிக்கிறேன். 3 பேர் இருக்கிறீங்க இதுல. ராஜா ராணி அம்மா அநேகமா டிராவல்ல இருப்பாங்க, அவங்க பாடிட்டோம். அடுத்தது சொக்கமாமா பட்டமாமா பாடுவீங்க. ஐயா பாடுங்க நீங்க. அதான் இந்த மாதிரி அந்த லிஸ்ட நெறிப்படுத்த ஒரு ஆள் இருந்தா கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கு, அதுதான் சொன்னேன். ரைட், பிஸி ஆயிட்டாரு. ரைட், எத்தனாவது பாடுமா சித்ராமா? இப்ப ராஜா ஐயா பாடுறாருமா. ராஜா ஐயா பாடின அப்புறம் பாடலாமா? அவங்க வெளியில இருக்காங்க, அவங்க ஒரு பாட்டு பாடுங்க. சரிங்க. 8வது பாட்டு கோழி சிலம்பு, 8வது பாட்டு. ராஜா ஐயா 8வது பாட்டு. நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க. கேக்குதாயா சிவாயா? கேக்குதுயா. எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இங்க இதுல இருக்கேன், வைத்தீஸ்வரன் கோயில் தான். சீர்காழி திருக்கோலக்கா போயிட்டு வந்தையா. சரி சரி. இப்ப காலையில திருப்புன்கூர் போறோம். வாழ்க வாழ்க. வையகம் மற்றும் மாமழை மறந்து. அந்த இடம் அதுதான். வாழ்க வாழ்க. கோழி சிலம்ப படிங்க, 8வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விருப்பொருள்கள் வாடினோம் கேட்டிலையோ வாழி தென்ன உறக்கமும் வாய் திறவாய் ஆழியான அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலும். திருச்சிற்றம்பலம். பெருமானை ஊழி முதல்வனாகவும் ஏழை பங்காளனாகவும் சொல்லி காட்டிய பாடல். ராணி அம்மா இருக்காங்களா? முன்னை பழம்பொருட்கும். முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் போட்டும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற சீரடியோம் உன்னடையாத்தால் பணிந்தோம் வந்தவர்க்கே பாங்காவோம் அன்னவரை என் கணர் ஆவார் அவர் கருந்து சொன்ன பரிசு தொழுபாய் பணி செய்வோம். என்ன வகையே எமக்கென்ன நல்குதியால் என்ன குறையும் இளம்பாவாய் என்ன குறையும் இளமேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்த 10வது பாடல் பாதாள மேழினும் கீழ். சொக்கமா இருக்காங்களா? சிவாயனமையா. பாதாளம் ஏழனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டனருள் கோதில் குலத்தரையன் கோயில் துணா பிள்ளையாள் ஏதவன் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரும் பாவாய் ஏதவன் ஏதவன் பேர்
ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இங்க ஒரு தோழம் தொண்டருடன் தோழம் என்று சொல்லி அந்த தோழத்தை ஒரு கணக்கு சொல்லுவாங்க. 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். தோழம் என்பது ஒரு கணக்குன்னு சொல்றது ஒரு மரபு. இன்னொன்னு பெருமானுக்கு தோழனாக இருத்தல். சுந்தரமூர்த்தி நாயனார் மாதிரி நட்போடு பழகிற தோழன். இன்னொன்னு அப்பர் மாதிரி தொண்டனாக இருத்தல். அவர் அடிமை தொழில் செய்தல் என்பது உழவார பணி செய்த அந்த தொண்டு. தோழனாகவும் தொண்டனாகவும் பெருமானுக்கு அடிமை செய்தல் என்ற வகையிலே அமைந்த பாடம். வாழ்க வாழ்க. அடுத்த பட்டம்மா. பட்டம்மளுக்கு இருக்காங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மொய்யா தடம் பொய்கை புக்கு மூகேரென்ன கையால் குடைந்துன் கடல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணார் அழலற்போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கொள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? பட்டமா பாடி முடியல, அதுக்குள்ள நடுவில் குரல் கேக்குது. உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். உய்வார்கள் உய்யும் வகை என்பது ஓங்காரம்னு சொல்லுவாங்க. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரனாய் நின்ற மெய்யா என்று திருவாசகத்தை ஆரம்பித்த மணிவாசக பெருமான் முடிக்கும் போது அந்த ஓங்காரத்திலே கொண்டு முடிப்பார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யு நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை. அப்ப உய்தல் என்பதற்கு அடையாளமாக ஓங்காரத்தை சொல்லும் பெற மணிவாசகர் முதலிலும் முடிவிலும் சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பத்மாவதி அம்மா, ஆர்த்த பிறவி, 12வது பாட்டு இருக்காங்களா? 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பல தேதியாடும் கூத்தன் நிவானம் குவலையும் எல்லாமும் காக்கும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணை குழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தே இரு சுனை நீர் ஆடலோர் எம்பாவாய். புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தே இரு சுனை நீர் ஆடலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வார்த்தையும் பேசி. பேசுல 2 வகை. பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேசி கூச்சிலேன் அதலாலே கொடுமையை விடுமாறோரேன் என்று அது உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையில எப்படி பேசணும் மணிவாசகர் சொல்வார். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி என்று திருவாசக நிலை. வாழ்க வாழ்க. அடுத்து 13வது பாட்டு பைங்குவளை கார்மலரா. லைன்ல யாரு இருக்காங்கம்மா? பரமேஸ்வரி அம்மா பாடிட்டீங்களா நீங்க? சிவாய நம. சிவாய நம. வாங்கம்மா பாடுங்க. பைங்குவளை சிவாய நம. 13வது பாடல் தானுங்க ஐயா? ஆமாமா. பைங்குவளை கார்மலரா. சிவ சிவா.
பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் மரபத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கொணும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப பொங்ககில் பொங்க புடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஓர் எம்பாவாய். கொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஓர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் மலம் கழுவு என்பது தூய்மைப்படுத்துதல். சிவபூஜை என்பது தூய்மை தானே. பஞ்ச சுத்தின்னு சொல்லுவாங்க. திரவிய சுத்தி, பூத சுத்தி, மந்திர சுத்தி, ஆத்ம சுத்தின்னு சொல்ற அந்த பஞ்ச வகை சுத்தி சிவபூஜை. அததான் மலம் கழுவு என்று நம்முடைய ஆணவத்தை அடக்குவதற்கு அடையாளமாக செய்கிற செயல்கள். வாழ்க வாழ்க. அடுத்து காதார் குழையாட 14வது பாட்டு. ஐயா சங்கரையா. சரஸ்வதி பாடட்டுமா? சரஸ்வதி அம்மா பாடுறாங்க. பாடுங்கம்மா. அடுத்து சங்கரையா பாடுத்தோம். சரஸ்வதி பாட்டு, அப்புறம் சங்கரையா பாட்டு. பாடுங்கம்மா. 14வது பாட்டு. காதார் குழையாட. காதார் குழையாட பைம்பூம் கலன்னாட காதார் குழையாட பைம்பூம் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட காதார் குழையாட பைம்பூம் கலன்னாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சேத புனல் பாடி சேத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி சேத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாதத்திரம் பாடியாடேலோரெம்பாவாய் பாதத்திரம் பாடியாடேலோர் எம்பாவாய். நன்றியா. நன்றி. சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி. சோதி என்பது அது விளக்கு, அது சூடு. கொன்றை என்பது குளிர்ச்சி. ஆண்மை என்பது சூடாகவும் பெண்மை என்பது குளிர்ச்சியாக இருக்கும். அதனால சோதி திறமும் கொன்றை திறமும் சிவமும் சக்தியுமாக பாவித்தல் என்று சொல்வார்கள். சிவசக்தியை பாடுவதுதான் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி. வாழ்க வாழ்க. அடுத்து சங்கரையா ஓரொரு கால் எம்பெருமான். சங்கரையா வாங்க ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். நேசன் திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றை நம் பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்று நம் பெருமான்.
சிறொரு கால்வாயோவால் சித்தங்களி கூற நீரொரு கால்வோவால் நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையருக்கிங்கனே பிற்றொருவராமாறும் ஆடுருவர் பண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருவ பூங்குழையீர் வாயார நாம் பாடி ஏறுருவற்றும் புனல் பாய்ந்தோடலால் எம்பாவாய் ஏறுருவம் பூங்குணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். சீர்முருகாள் வாயோவாள் சித்தம் களிகூற. பெருமானுடைய புகழை வாயார பாடுதல் புறப்பூசை என்றும் சித்தம் களிகூறல் என்பது அகப்பூசை என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முன்னிக்கடலை சுருக்கு எழுந்துடையாள். அம்மா செல்வம் அம்மா. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மையாளுடையாள் இட்டிடையின் பின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பேர் சிலம்பே திருப்புருவும் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னேர் பிரிவிழா எம் கோமன் நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன பொழியாய் மழையலோர் எம்பாவாய். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம். அந்த சிலம்புதல் என்பது பெருமானுடைய புகழை ஒலித்தல். அப்படி ஒலித்தல் மூலமாக அந்த என்ன பண்ணோம், நம்முடைய மனதை ஒரு வழிப்படுத்தி புருவ நடுவிலே கொண்டு போய் சேர்த்தல். அதுதான் நெட்டைன்னு சொல்றதுதான் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ற அந்த திருப்புறம் என்று சொல்லாலே நெட்டை குடலை சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. செங்கண் அவன்பால் 17வது பாட்டு. கணபதி ஐயா பாட முடியுங்களா? அடியார வாழ்த்துவாரு. பாடினா பாட்டாம் வாழ்த்து சொல்லுவார். அம்மா நான் பாடிட்டேங்களம்மா, நீங்க ஏதாவது பாருங்க. வாழ்த்துக்கு வர. நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. வாழ்க. இவன் எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாரு. அடியார் பெருமக்கள் பாரபூஜையான சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தேவதீபம் அக்ராமி தேவதீபம் நிராஞ்சன சமர்ப்பேன். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. பாடுங்களையா. 17வது பாட்டு செங்கண் அவன்பால். சிவா திருச்சிற்றம்பலம். செங்கணவன் போல் திசைமுகன் போல் தேவர்கள் வாழ் எங்கும் இழாததோர் இன்பம் நம்பத கொங்கும் கருங்குழலே நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே செங்கமழை வெப்பாரும் தந்தருளும் ரவகனை அங்கன் அரசை ஐயோ மோதை நங்கள் பெருமாளி பாடி
பாய்ந்தாடே பங்கைய பூமுழல் பாய்ந்தாடே நன்றிய வணக்கம் சிவா. வாங்க வாங்க. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின. நாம் குடியிருக்க மனைவி மக்களும் அந்த வீட்டை சொல்றது ஒரு மரபு. இன்னொன்று என்ன, இல்லங்கள் என்பது இந்த உடம்பு தான் பெருமான் வாழ்கிற இல்லம். உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாகன்னு சொல்லி இந்த உடம்பையே வீடாக வைத்து அந்த பெருமான் அந்த இந்த உயிர் குடியிருக்கிற இல்லமாகிய உடம்பிலே வந்து சேருதல். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணில் இங்கமாக மாறுதல்தான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் என்று சொல்லி காட்டுறதா சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அப்ப அண்ணாமலையார் தாமரையா வந்தாரு. தாமரையா ஐயா சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் 18. சரிங்க. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்பூணல் பாஞ்சாடலேறும் பாவாய். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்பூணல் பாய்ந்தாடலோரெம் பாவாய். நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும். அண்ணாண்டா உயர்ந்தவன் பேரு. அப்படி அண்ணாந்து பார்த்தல், அதனால அவன் உயர்ந்தவன் சொல்றாரு. அப்ப நம்ம அவன் உயர்ந்தவன்னா நம்ம தாழ்ந்தவன், அதனால நம்ம அவனோட அடியிலே பணிய வேண்டும். அதனால உயர்வு தாழ்வு என்பது பெருமானுக்கு அடிமை செய்வதில் இருக்கிறது. அது இகழ்ச்சி அல்ல, அது ஒரு புகழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அதனாலதான் அண்ணாமலை என்று சொல்ல அந்த உயர்வும் தாழ்வும் அவன் ஆண்டான் என்றும் நாம் அடிமை என்றும் உணர்தல். இப்ப ஐயா நடராஜோட கால காட்டினார் அண்ணாந்து பார்த்தல், அதுதான் புருவ நடுவை அண்ணாந்து பார்த்தல்னு அதை நெட்டை குடலோட சொன்னாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நல்ல அருமையான செய்திகளா சொல்றாரு நடராஜர். வாழ்க. உங்கையிற்பிள்ளை. அம்மா உமா அம்மா பாடுங்கம்மா. உமா மகேஸ்வரி அம்மா. கொன்றத்தூர் உமா மகேஸ்வரி வாங்க வாங்க. உங்கையிற்பிள்ளை 19. திருச்சிற்றம்பலம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழஞ்சொல் ஒதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் தேருமா உனக்கொண்டு உரைப்போங்கேல் எங்குங்கை நின் நண்பர் அல்லாத்தோல் சேயற்க அல்லாத்தோல் சேரக்க எம் கை உனக்கு அல்லாத எம்பனியும் செயற்க கங்குள் பகல் எம் கண்மற்று ஒன்றும் காணற்க இங்கு இப்பாறு சே எமக்கெம் கோன் நல்குதியே எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்கு இப்பாறு சே எமக்கெம் கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். காலையில எழுந்து பெருமானுக்கு பணி செய்ய வேண்டும். என்ன பணி? நிலை பெறுமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பினானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசயன்னு சொல்லணும். இதுதான் சிவப்பணின்னு சொல்லி பட்டியலிடுவார்கள். அந்த பணி செய்யணும்னா நமக்கு வீட்டு சூழ்நிலை செய்யணும். ஆனால் நமக்கு வாய்த்தவர்கள் இறையுடைய அன்புடன் கண்டும். அதனால அந்த இடத்துல நின் அன்பரல்லாள் தோள் சேரற்க. எதற்காக? உனக்கு பணி செய்வதற்காக. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதானே குருஞான சம்பந்தர் பாட்டை தர்மையான குருஞான பாட நினைவுபடுத்த மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க.
அடுத்து போற்றி அருளுகனேன். ஐயா மல்லிகம்மா பாடிடுறங்க ஐயா, சார்ஜ் கம்மியா இருக்குங்க ஐயா. பாடுங்கம்மா, நேசமுடைய அடியார். நன்றி நன்றிங்க ஐயா. ஒரு பாயிண்ட் தாங்க ஐயா இருக்க, பாடிடுறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நீங்கதான் நேசமுடைய அடியார். நன்றி நன்றி. திருவடி வணக்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓ, மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமாம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரியம், போற்றியான் உய்யாட் கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய், போற்றியமார்கழி நீர் ஆடேலோர் என்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவடியா வணக்கிறேங்கய்யா. வாய்ப்பு கொடுத்த நன்றிங்கய்யா. திருச்சி. வாழ்க வாழ்க. நேசத்தை நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் கொள்ளவும் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியாண்டு ஈதற்காக்கினத நேசம் உடைய அடியார்கள்னு சொல்லுங்க. அடியார்களுடைய திருவடி தாங்கய்யா எனக்கு. நீங்க பெருமானுக்கு அட்டப்புட்பம் சாத்துதல் எண்வகை மலர் சிவபுராணத்துல அந்த 8 போற்றி சொன்னார். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தேரிந்த நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, தீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அதுதான் இங்க 8 போற்றி அருளார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பதவனு இங்கே அதே 8 போற்றிய சொல்லி பெருமானை அட்டப்புட்பம் சாத்தி வணங்குதல் என்று சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. இன்னும் வேற என்ன பாடணுமாம்மா? யாராவது விட்டு போயிருந்தா பாட சொல்லுங்கம்மா. கடைசி பாட்ட பாடலாம். விட்டு போனோம். இன்னும் 5 பேர் இருக்காங்க ஐயா. கடைசி பாட சொல்லிடுங்க. பாண்டியன் ஐயா பாடுங்க ஐயா. யார் யார் பாடலையோ அவங்களாம் கடைசி பாட்டு 20வது பாட்டை பாடலாம். சரி. அடுத்து திலகாவதி அம்மா பாடுங்க. அந்த வரிசையில விட்டு போறவங்களா பாடிடுங்க, முடிச்சிடலாம். பாண்டியன் ஐயா பாடினதுக்கு அப்புறம் பாடுங்க சாமி. ஒருத்தரா அம்மா யார கூப்பிடுறாலும் அவங்க பாட்டா ஒரு வருஷம் வரிசையா கூப்பிடுவாங்க அம்மா. 5 பேரையா. பாண்டியனையா இருக்காரா? அடுத்தது இல்ல, அவங்க இல்ல போல, லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன். இருக்காருங்க ஐயா, இருக்காரு. பாண்டியன் ஐயா இருக்காரு. ஐயா பாடுங்க ஐயா. கேக்கல நீங்க பேசுறது. மியூட் எடுத்துட்டாரா? எடுத்துட்டாருங்க ஐயா. மைக்கும் எடுத்துட்டாரு. பாண்டியன் ஐயா ஏதாவது பேசுங்க. ஆடியோ வரலையாமா? ஆமாங்க ஐயா. பாண்டியன் ஐயா இல்ல, மியூட் போட்டுக்குங்க ஐயா. திலகாவதி அம்மா பாடுட்டோம். ஆமா, நீங்க பாடுங்கம்மா. அம்மா வந்துட்டம்மா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, பாடுங்க. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி, போற்றி அருளுகனின் அந்தமா செந்தளிர்கள் போற்றி, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி, போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி, போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி, போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி, போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி, போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டெல்லாம் இசை நயத்தினால அமைஞ்சது. அதனால அவங்க பெரியவங்க எப்படி பாடிருக்காங்களோ அப்படிதான் நான் பண்ண தவிர நடுவுல இன்னொரு போட்டி நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு தெரியாம விட்டாங்களான்னு. அதனால அதுல எப்படிங்களோ அதே மாதிரி பாடுதான் நம்முடைய பழைய மரபு இல்லையா? நம்ம புதுசா எதையும் அதுல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால முதலே போட்டி சொல்லிட்டாரு, அப்புறம் கடைசியில ஒரு போட்டி தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் சொல்றேன்ற மாதிரி எண்ணம் வந்துடும். அதனால முன்னோர் அருளாலே அவர்கள் முன்னோர்கள் வாழ்க்கை பொன்னே போல் போற்றுதல். வாழ்க வாழ்க.
திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சிவாய நம. வாங்கம்மா வாங்கம்மா. போற்றியருளுக நின்னதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின்னந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள், போற்றி நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியம்மார்களே நேர் ஆடேலோரியம்பவாய், போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியம்மார்களே நேராடேலோரியம்பவாய், போற்றியம்மார்களே நேராடேலோரியம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. சங்க இலக்கிய காலத்துல தை நீராடல்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்துல இருக்கும் தை மாதத்துல நீராடுதல், அது தைப்பூசத்துக்கு சொல்லுவாங்க அத. ஆனால் இங்க மணிவாசக பெருமான் மார்கழி நீராடேலோர் எம்பாவா என்று சொல்லி இங்க மார்கழி நீரை பாடும்போது பெருமானுடைய ஆதியும் அந்தமும், அதனால போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தல் என்ற ஆதியும் அந்தத்தையும் சொல்லி இடையிலே அவன் நமக்காக செய்கிற ஐந்தொழில்களை சொல்கிறான். அதான் மன்னன் சொல்லி காட்டான் பெருமானுடைய ஐந்தொழில்கள்னு. தோற்றம், அப்புறம் போகம், அப்புறம் ஈராம் இணையடி, நான்முகன் காணாத மாயை, அப்புறம் மறைத்தல், அதுக்கப்புறம் போற்றியாம் மார்கழி நீராடுதல் அருளுதல் என்ற ஐந்தொழிலை அம்மா சொல்லி காட்டினாங்க. வாழ்க வாழ்க. நன்றிமா. சிவஞான போத அந்த முதல் அம்சம் பாருங்கம்மா. திலகவதி அம்மா ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த சிவஞான போத முதல் சுத்தத்துக்கு அந்த இது பாட்டு அமைச்சிருக்க, செய்தி அமைச்சிருக்கேன் உங்களுக்கு நான். பாத்தங்க ஐயா பாத்தங்க. அந்த 12 பாட்டுமே எனக்கு பார்க்காம தெரியுங்க ஐயா. சிவஞான போதம் நூல். அதான் உங்களுக்கு சிவஞான போதம் தெரியும். அந்த முதல் தலைமுறைக்கு முதல் தலைமுறையில முதல் பாட்டு அத தோருடைய சேவனம் போட்டு அது ரெண்டுக்கும் இணைப்பு, அது ரெண்டுக்கு எப்படி பாலம் போட்டதுன்னு எங்க ஐயா பாலம் போட்டு காட்டியிருக்காரு. அந்த செய்தி அமைச்சிருக்கேன் நான். இங்க சிறப்பா இருக்குதுங்க ஐயா அந்த கருள். அந்த பாலம் தான் அந்த ஒரு சொல்லு. ஆமா. சங்க இலக்கியங்கள் இப்ப நீங்க சொன்னது இதுல இருக்குங்க ஐயா. ஒரு புக்ல சங்க இலக்கியங்களில் தை நீராடல் சிறப்பாக கூறப்பெறுகிறது. தை திங்கள் தன்கயம் பலவும் படியும் பெருந்தோர் குறுமகள் அப்படின்னு நற்றினை சொல்லுதுங்க ஐயா. தை நீர் மார்கழி நீராடலாக மாறியுள்ளது. மார்கழி மாதத்தில் இறைவனுக்கு திருவாதிரையில் விழா எடுத்ததை பரிபாடல் கூறுகிறது. இப்படி நிறையவே அந்த இது வருதுங்க ஐயா சங்க இலக்கியங்கள்ல. அந்த தை நீராடல், மார்கழி திருவாதிரை இதெல்லாம் பத்தி ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க ஐயா. ஒண்ணு தைப்பூசத்துல செய்கிற உலகியல் வழிபாடு, மார்கழி அருளில பெருமானுக்கு செய்கிற வழிபாடு. இது முதல்ல மார்கழியில பெருமானை பாடி அதுக்கப்புறம் தை நீராடல் உலக வாழ்வுக்காக செய்யறதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மன்னிய நாள் மீன் மதிகளி என்றிவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் என்றென்று அயருமால் ஊர்திரை நீர்வேலி உலகு அப்படின்னு முத்துள்ளாயிரத்துல கடவுள் வாழ்த்துல இதை பாடியிருக்காங்க ஐயா. சிவாய நம்ம ஆதிரையான் ஆதிரையான் நம்ம மணிவாச திருநாவுக்கரசு பெருமான் கூட பாடியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இதை கூட பண்ணிருக்காங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முத்தொள்ளாயிரம் முதல் கடவுள் வாழ்த்து பாடுதான் என்னுடைய திருவாதிரை பதிப்புல போட்டிருக்கேன் நானு. இந்த முதல் பாடுதான் சுட்டி காட்டி அந்த சங்க காலத்துல அந்த ஆதிரை வழிபடுறது பெருமானே ஆதிரையான் என்று அலமருமால்
என்று அந்த அலமுறுதல் என்பது பெருமானுக்குரிய ஆதர நட்சத்திரம்னு சொல்லிதான் அந்த திருவாதிரை மலர்ல அந்த முதல்ல அதுதான் சேர்த்திருப்பேன் நான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சிவாய நம்ம வேற திருச்சி அடுத்த என்ன பண்ண பாட சொல்லிடலாமா? நித்திலா நித்தலாமா? வேதிய செல்வி சிற்றம்பலம் வாமா. போற்றி அருளுக நின்னாதியம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மார்கழி மாதம் பெருமானை பாடுகிற போது பெருமானுடைய திருவடியை பாடுதல். அவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறான் என்று அந்த பெருமானுடைய திருவடியை 7 வகையாக சுட்டி காட்டி மார்கழி நீராட சொன்னார். அந்த முதல் 7 பேர்ல பெருமானுடைய திருவடி இருக்கிறது. அந்த திருவடியை மார்கழி மாதத்திலே போற்ற வேண்டும். பாதமலர் செந்தளர்கள் பொன்பாதம் பூங்கழல்கள் இணையடிகள் புண்டரீகம் பொன்மலர் என்று 7 வகையாக சுட்டி காட்டி அந்த 7 தேடியும் நம்ம என்ன பண்ணோம்? மார்கழி மாசத்துல போற்ற வேண்டும் என்று போற்றியாம் மார்கழி நீர் அடையலோர் என்பவன்னு அந்த மார்கழியை சேர்த்து 8 புட்பமாக அட்ட புட்பம் சாது என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா அரங்கவையா இருக்காங்களா? அவரு இருக்கிறாருங்க ஐயா. முனுசாமி ஐயா இருக்காரு. ஆமா தொடருங்கம்மா. நான் வாழ்த்து வேணா ஒரு பாட்டு சொல்றேம்மா. தொடருங்கம்மா. சரிங்க ஐயா. முனுசாமி ஐயா பாண்டிச்சேரி. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். நம் சிவாயில் போற்றி அருளுக நின் ஆதியம் பாதமல போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமும் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமும் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீராடலோரெம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் மாதங்களில் மார்கழியா இருக்கிறாங்க. மார்கழி மாதத்துல விடிகாலம்புற பெருமாயத்தல். அந்த மார்கழி மாதம் என்பது அந்த கால அட்டவணையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஐயா சிவா ஐயா பாடுறீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம் பாடுறேங்கம்மா. பாடுங்க ஐயா. கடைசி திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோரெம்பாவாய்
போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். நன்றிங்கம்மா. இங்க எல்லா உயிர்க்கும்ன்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. நான் அடியார் ஆயிட்டேன், சிவன் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா அது ஆணவத்தின் அடையாளம். அவன் எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். என்னையும் ஆட்கொண்டருள வேண்டும், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன எல்லா உயிர்க்கும் அவனை சொந்தமாக கருதல் ஆணவத்தின் அடக்கம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வேற என்ன வேணாமா? இல்லைங்க ஐயா, எல்லாரும் பாடிட்டாங்க ஐயா. அடியன் மட்டும் பாடுங்க. பாடிட்டுங்களா? யாருங்க? அடியன் பாடலைங்க ஐயா. நீங்க பாடலையா? பாடுங்க பாடுங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா எல்லாரும் பாடியாச்சுங்க. இனிமே வந்து வாழ்த்து இதுதாங்க ஐயா. வாழ்க வாழ்க. நான் சொல்ல நின் நின்னு சொல்ல வேண்டும். அதனால அருளுக நின் ஆதியாம் பாதமலர், அருளுக நின் அந்தமாம் செந்தளர்கள். அந்த நின் என்ற சொல் சிவத்தை குறிக்கும். நான் என்று சொன்னால் என்னை குறிக்கும், அது ஆணவம். நின் என்று சொன்னால் பெருமானை பணிகிற அந்த ஆணவ அடக்கம். மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயவும் அமுக்குதற்கான அடையாளம் அந்த நின் என்ற சொல்லை சொல்லி காட்டுவார்கள். அதைங்க ரெண்டு இடத்துல பயன்படுத்திருக்காரு. ஆதி போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளர்கள். அது ஆணவத்தின் அடக்கம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வாழ்த்து. நம்ம அரங்க ஐயா பாட்டோம். ஐயா அது பொண்ணு சொல்லுங்க ஐயா. பொண்ணு சொல்ல இப்ப பாட வேண்டாமா? அதெல்லாம் அப்புறம் பாடிக்கலாமா? சரிங்க ஐயா. அரங்க ஐயா பாடிட்டுங்க ஐயா வாழ்த்து. இப்ப இந்த திருவம்பாய் இந்த பாவை இந்த திருவம்பாய் தான் பாவை மட்டும் பாடினா போதும், மணிவாசனுடைய புகழ் பாடினா போதும். அதுல மத்ததெல்லாம் வந்து அடுத்த இது பொங்க அது திருமுறைப்பட்டியை திறந்த அப்புறம் இப்ப எல்லாம் பொட்டியை போட்டு வச்சுக்கிறோம் திருமுறையில. சிவ சிவா. சரிங்க ஐயா. ஐயா பாடு. அந்த பெட்டியை போட்டுதான் இன்க்ளூடிங் திருவாசகம். திருவாம்பாவையை தவிர வேற எதுவும் பாடக்கூடாதுன்றது அந்த பழைய மரபு. அந்த திருமுறை நெறியில திருமுறை 12 தடவை ஓதுவர்களுக்கான மரபு. எல்லாருக்கும் ஒரே நான் சொல்ல முடியாது. திருமுறையை தொடர்ந்து ஓதுவர்களுக்கு இந்த நாள்ல திருவம்பா மட்டுமே பாடணும். சாமிக்கு அர்ச்சனை பண்ணா கூட திருவம்பாவில போற்றி சொல்லி திருவம்பாவிலே பஞ்சபுராணம் பாடுறதுன்னு ஒரு மரபு. நம்ம சாந்தலிங்க மடத்துல அப்படிதான் கடைபிடிப்பாங்க. வாழ்க வாழ்க. ஒரே ஒரு டவுட்டுங்க. திருப்பள்ளி எழுச்சியும் காலையில பாடிவாங்க இல்லைங்க? முன்னாடி பாடிட்டு தானே அது 300 நாள் பாடுது. பெருமானை 300 பெருமான் 300 நாள் பாடுறது. அது மரபு. அது வேற. சரிங்க. வாழ்க அந்த சொல்லிடுறாங்கய்யா. வாழ்த்து பாடல். அம்மா வாழ்க அந்த பாடலாமா? வாழ்த்து எது வேணாலும் பாடலாம். அது தப்பு. வாழ்க அந்த வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் உயர் தீர்க. விட்டு விட்டு வருதியா குரல? திருப்பி பாடுவாங்கய்யா. பாடுங்க. வாழ்க வானவரானினும் தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீந்தெல்லாம் மரணமே சூழ்க வையகமும் துய தீர்கவே.
வாய்ஸ்ல பிரேக் வருது, என்னன்னு தெரியல, விட்டு விட்டு வருது. சரி, வாழ்க வாழ்க. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சித்தம்லாம் முடிச்சலாமா? வேற யாரும் இருக்காங்களா? நடராஜா இருக்காரா? சித்ராமா முடிச்சலாமா? மண்ணில் நல்ல வண்ணத்திலிருந்து வான்மொழியில் வராதவரை பாடுங்க பாடுங்க, வாழ்த்து சொல்லப்பா, வாழ்த்து சொல்லலாம், பாடுங்க. நல்ல வண்ணம் எடுத்தாரு, நீங்களும் பாட்டுமாயா? பாடுங்க ஐயா, பாடுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணின் நல்ல தூரும் கழுமல வள நகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் என்பவர்க்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம், வான்முகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி ஐயா. நான் எல்லாருடையதையும் நானே எடுத்துக்கிட்டேன் ஐயா. ஆமா, ஆளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம்னு இருந்தாங்க, மொத்தத்தையும் நீங்களே பாடிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு வாழ்த்து கொடுக்கல நீங்க. வாழ்க வாழ்க. அதே அவர் ஆர்வத்தினால பாட்டாரு, அவர் ஆர்வ கோளாறு, தப்புல. மத்தவங்களாம் கேட்டாங்க இல்லையா, ஒருத்தர் பாடின புண்ணியம், கேட்ட புண்ணியம். பத்மாவதமா ரெடியா இருந்தாங்க, ஏதாவது வாழ்த்து சொல்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இவர் ஓவர்லுக் பண்ணி அடிச்சாரு, ஒரு அடி போச்சு மொத்தம். அவங்க தான் கேட்பாங்க, நீங்க ஒண்டியா பாடிட்டீங்க, எங்கெல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. சரி, அவங்களும் ஒரு பாட்டு பாடிட்டோமே அவங்க ஆத்தத்துக்கு. பத்மாவதமா இருக்காங்களா லைன்ல? ஐயா பரவாயில்லையா, பாடிட்டாருல, கேட்டையா, அருமையா இருந்தது. ஐயா ஆர்வத்துல பாடுறாருன்னா அப்ப அதை நம்ம ரசிக்கணும் ஐயா. உண்மையிலே அது நிஜமா ஒரு ஆர்வத்துல நல்லா படிச்சுட்டாரு. நல்லது. சிவாய நம்ம ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நீ கேட்ட போல பையன் அதான் சொல்றாரு, அவங்க கேட்க போறாங்கன்றாரு. இல்லையா, நான் கேட்க மாட்டேயா. இல்லையா, அந்த தப்பு ஒரு நேரத்துல செஞ்சிடறல, கடகடன் படிச்சிடறல, அந்த ஆர்வம் ஐயா. உண்மையிலேயே ஆர்வம் ஐயா புரிஞ்சுக்கிறார் பாரு, கடவுள் புரிஞ்சுக்கிறாரு, அவ்வளவுதான். அதான் கொண்டும் கொடுத்தும் கொடி கொடி ஆளுதான். நன்றி நன்றி நன்றி. முடிக்கலாமா? முடிச்சிடலாம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி. ரயில்வே மணி 6:30. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வந்தோம். தற்போது 12 திருமுறைகள் எல்லாம் காப்பு செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்ம திரு வெம்பாவை மட்டும் பாடி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மிகளாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் திருத்தொண்டு தொகை பாடி திரு பொன்னூசல் பாடி பண்ண வேண்டிய அந்த பாடல்களையும் அங்கேயும் தடை செய்யப்பட்டு வெறும் 12 திருமுறையும் காப்பு செய்யப்பட்டிருப்பதால் அங்கேயும் திரு வெம்பாவை மட்டும் பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்து ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்விலும் திரு வெம்பாவை காலையில் முடியாதவர்கள் மாலையில் வந்து அந்த திரு வெம்பாவை பாடும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருவம்பாவை நேற்று இன்னைக்கு 4வது நாள், இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு.
நன்றி ரயில்வேகரம்மா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார்.